Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம்னா 12th accountancyல chapter 5ல illustration 27 பார்க்குறோம். Veera and Pierre are partners in a firm sharing profit and losses in the ratio 2:1. அதாவது old ratio 2:1 தெரியும். The balance sheet as on 31st March 2018. The balance sheet வந்து கொடுத்துருக்காங்க. யாரோடதுன்னா வீணா பியர் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, ரிசர்வ் ஃபண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அதை கொண்டு போய் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஓல்டு ரேஷியோ படி ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போது இந்த இது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இது எங்கே போகும், இது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இது எல்லாமே எங்கே போகும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சண்டே கிரெடிட்டர்ஸ், இது பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் போகணும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பில்டிங் மிஷினரி, டேட்டா, ஸ்டாக், கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெரி இஸ் அட்மிட்டட் ஆன் 1/4/2018 சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன். டெரிங்கிற ஒரு நியூ பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகாரு. அவர் என்ன கண்டிஷன் கொண்டு வந்திருக்காருன்னா, த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அதாவது 3 பேரோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குட்வில் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா ஓல்டு ஷேரையே நம்ம வந்து சாக்ரிஃபைசிங் ஷேராக கன்சிடர் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போது நியூ ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் போட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சி தான் குட்வில் வந்து இருந்துச்சுன்னா அதை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சம் போடும்போது புரியும். நெக்ஸ்ட்டு டெரி ஹேஸ் டு பிரிங் ஏ கேபிட்டல் 30,000 வந்து அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் டு பி டெப்ரிசியேட். ஸ்டாக் என்ன ஆகுது, டெப்ரிசியேட்னா டிக்ரீஸ் ஆகுது 20%. அப்போது ஸ்டாக்கில் 20% கால்குலேட் பண்ணி போடணும். அப்போது இது எங்கே வரும், ரீவேல்யூஷனில் டெபிட் சைடு வரும். ஏன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆன்டிசிபேட்டட் கிளைம் ஆன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, அது எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க, 1000. ஓகேவா? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு 10,000 இருக்குது. அதில் 1000 வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் 9,000 தான் நம்ம என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். இது கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது அதை வந்து 9,000 கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ₹11,000 ஹேஸ் பி brought into புக்ஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அசட் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, குட்வில் ஆஃப் த ஃபேர்ம் வந்து 30,000. ஃபேர்மோட குட்வில் வந்து ஒரு 30,000 இருக்குது. டெரி brought கேஷ் ஃபார் his ஷேர் ஆஃப் குட்வில். டெரி வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதுதான் வந்து கேஷாக கொண்டு வந்திருக்காரு. இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் withdrew the entire amount brought by டெரி டுவர்ட்ஸ் குட்வில். அதாவது அவர் எவ்வளோ வந்து அவரோட ஷேருங்கிறது தெரியல, ஃபேர்மோட குட்வில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அவரோட ஷேர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நியூ ரேஷியோ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இந்த என்ட்ரிக்கு வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கீழே பாருங்கள், ப்ரிப்பேர் த நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்போது என்னென்ன போடணும், ரீவேல்யூஷன் போடணும், கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் போடணும், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் போட போகிறோம். ரீவேல்யூஷனில் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் போடுவோம். எது டிக்ரீஸ் ஆகிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போது ஹெட்டிங் எழுதுங்க, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், டபுள் சைடு தான் போடுவோம், டெபிட் கிரெடிட் போட்டுட்டு பாரு என்ன டெபிட் சைடு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, டெப்ரிசியேட்டாக இருக்குது, அதனால டெபிட்டில் போடுவோம். அப்போ டு ஸ்டாக் அக்கௌண்ட் சொல்லிட்டு எவ்வளோ ஸ்டாக் பாருங்கள், 10,000 இருக்கா, 10,000ல் 20% டெப்ரிசியேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 10,000 × 20/100 பேலன்ஸ் 2,000 வரும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆயிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால் அது வந்து என்ன பண்ணுறோம், க்ரெடிட்டில் 11,000 ரெக்கார்ட் பண்ணிடுறோம், என்ட்ரு பண்ணிடுறோம். இப்போது வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கல, அசட்ஸ் லைபிலிட்டிஸ் வேறு எதுவும் ரீவேல்யூ பண்ணலை. அப்போ டோட்டல் போடும்போது 11,000. இந்த 11,000ல் 2,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 9,000. இது வந்து எந்த சைடு வந்திருக்கு, டெபிட் சைடு வந்திருக்கு. அப்போது நமக்கு என்ன, இது ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன்.
கிரெடிட் சைடு வந்தால் அது லாஸு, டெபிட் சைடு வந்தால் அது ப்ராஃபிட். இப்போ என்ன பண்ணணும், அந்த 9,000 அவங்களுக்கு ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும். ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு எந்த ரேஷியோ படி பிரித்து கொடுப்பீங்க? ஓல்டு ரேஷியோ படி தான் பிரித்து கொடுக்கணும். அப்போ ஓல்டு ரேஷியோ வேல்யூ வந்து 2:1, 2/3, 1/3. ஓகேவா? 9,000 into 2/3, 3 3s are 9. அப்போ 3,000 into 2, 6,000. அதே மாதிரி 9,000 into 1/3, 3,000 into 1, 3,000. ரெண்டதையும் ஆட் பண்ணிங்கன்னா 9,000 வந்துடும். ஓகேவா? இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க என்ன பாருங்கள், ஓல்டு ஷேர்லேருந்து நியூ ஷேரை லெஸ் பண்ணுவோம். அப்போ ஓல்டு ஷேர் வந்து யாருக்கு இருக்குது? பழைய பார்ட்னர் வீணாக்கும் பிஎல்க்கும். எவ்வளோ இருக்குது? 2:1, 2/3, 1/3. அதேமாதிரி நியூ ரேஷியோவில் இருக்குது 3 பேருக்கும் 5:3:2. அப்போ 5/10, 3/10, 2/10. ஃபார்முலா என்ன? ஷேர் சாக்ரிஃபைஸ்டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஓல்டு பார்ட்னர் யார் இருக்கா? வீணா பிஎல் இருக்காங்க. வீணாக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓல்டு ஷேரோட வேல்யூ 2/3 மைனஸ் 5/10. அப்போது இது என்ன பண்ணும்? டினாமினேட்டர் வந்து டிஃபர் ஆகிறதுனால இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 3,10. அப்போது 3 1 அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு 10 1, 3 into 10 is equal to 30. அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ 30. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து 30 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 10s are 30. அதே மாதிரி அதனால் மேலே வந்து 2 into 10, 2 10s are 20 மைனஸ் 10 into 30 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 times. 10 3s are 30. அதே மாதிரி 5 3s are 15. அப்போ 20 minus 15, 5/30. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட்டாக பிஎல்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? 1/3 மைனஸ் 3/10 போட்டிங்கன்னா 10 into 3, 30. அதே எல்சிஎம் தான். அப்போ இந்த டேர்ம் கால்குலேட் பண்ணுமா? 3 into 10, 1 into 10, 10 minus 10 into 3, 3 into 3, 9. இப்போ 10 minus 9, 1/30. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா 5:1. ஓகேவா? இதுதான் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? 3 பார்ட்னருக்குமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அப்போது டெபிட் சைடு பர்டிகுலர் வீணா பிஎல் டெரி, பர்டிகுலர்ஸ் வீணா பிஎல் டெரின்னு டபுள் சைடாக ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இதோட ஓப்பனிங் பேலன்ஸ் போடுவோம். ஓப்பனிங் பேலன்ஸை எப்படி போடுவோம்னா கிரெடிட் சைடு தான் போடுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பை பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அது எந்த இதுலனா பழைய நீங்கள் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க சம்மில், அதில் பாருங்கள் வீணாக்கும் பிஎல்க்கும் கொடுத்துருக்காங்க 60,000 40,000. இது அப்படியே என்ன பண்ணணும்? 60,000 40,000 அவங்களுக்கு நேராக என்ட்ரு பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு புது பார்ட்னர் எவ்வளோ கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். புது பார்ட்னர் தெரியுங்கிற பர்சன் வந்து 30,000 வந்து கேபிட்டலாக கொண்டு வந்திருக்காரு. அப்போ அந்த 30,000 பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 30,000 தெரிக்கு நேராக என்ட்ரு பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வேறு இதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும்னு பாருங்கள். ஜென்ரல் ரிசர்வ் இருக்கா? ஒர்க்மெண்ட் காம்பன்சேஷன் ஃபண்ட்லாம் இருக்கான்னு பாருங்கள். அப்போது ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. அதேமாதிரி அது எவ்வளோ? 30,000 கொடுத்துருக்காங்களா? அந்த 30,000 ஜென்ரல் ரிசர்வ் 2 பார்ட்னர் எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எந்த ரேஷியோ படி? ஓல்டு ரேஷியோ படி தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். குட்வில்க்கு மட்டும்தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை எடுத்துக்கணும். இப்போ 2:1. அப்போ 30,000 into 2/3, 30,000 into 1/3 கால்குலேட் பண்ணிங்கன்னா 20,000 10,000 வரும். நெக்ஸ்ட்டு ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,000 கொடுத்துருக்காங்க. பட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? 1,000 வந்து கிளைம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 10,000 minus 1,000, 9,000. இந்த 9,000 தான் என்ன பண்ணணும்? எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு ஓல்டு ரேஷியோ படி பிரித்து கொடுக்கணும். அப்போ 9,000 into 2/3, 9,000 into 1/3. ஓகேவா? போட்டிங்கன்னா 6,000 வரும். இங்கே 3,000 வரும். ஓகே, இப்போ ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் போட்டாச்சு, ஜென்ரல் ரிசர்வ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. யாருக்கு? வீணாக்கும் பிஎல்க்கும். எவ்வளோ வந்துச்சு? 6,000, 3,000 ப்ராஃபிட் வந்திருக்குல்ல, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி சொல்லியிருக்காங்க? குட்வில் சொல்லியிருக்காங்கல்ல. குட்வில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்மோட கேபிட்டல் வந்து 30,000 இருக்குது.
டெரியோட ஷேர் வந்து நமக்கு எவ்வளோ ஷேருன்னு தெரியலை, அதை வச்சு தான் 30,000 கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ண பிறகு அதை என்ன பண்ணுறாங்க, எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு அவரோட ஷேரை கண்டுபிடிப்போம். ஷேர் கண்டுபிடிக்க கீழே பாருங்கள், குட்வில் ஆஃப் த ஃபேமோட குட்வில் 30,000 இருக்குது. 30,000ஓட இவரோட ஷேர் எவ்வளவு, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2/10 கொடுத்துருக்காங்க. பாருங்கள் 2/10 கொடுத்துருக்காங்க. அந்த 2/10 தான் கால்குலேட் பண்ணோம். கால்குலேட் பண்ணிங்கன்னா 6,000 வரும். இதுதான் என்னது, குட்வில், அவரோட டெரியோட குட்வில். இந்த குட்வில் தான் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எந்த ரேஷியோ படி, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம்ல 5:1 அந்த ரேஷியோ படி. அப்போது பை பேங்க், எப்போதுமே குட்வில் வந்தால் எந்த சைட் போடுவோம், கிரெடிட் சைடில் பை பேங்க் அக்கௌண்ட் போடுவோம். அப்போது அவரோட ஷேர் எவ்வளோ, 6,000 இன்ட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 5/6, 1000 இன்ட்டு 5 5,000. அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா 6,000 இன்ட்டு 1/6, 1000 இன்ட்டு 1,000. ஓகேவா, இது மாதிரி தான் கால்குலேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு என்ட்ரி என்ன வரும்னா, இப்போ வந்து குட்வில்லோட எவ்வளோ கொண்டு வந்தாரோ அது எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு பிரித்து கொடுத்துரும். இப்போ அதை வந்து இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பார்ட்னர் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், வித்ட்ராக்கு ஒரு என்ட்ரி போட போகிறோம். டெபிட் சைடு டு பேங்க் அக்கௌண்ட் போட்டு எவ்வளோ வித்ட்ரா பண்ணாங்க, வீணா 5,000, பிஎல் 10,000. இந்த என்ட்ரி வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே டெபிட் சைடு ஒரு என்ட்ரி போடணும். ஓகேவா, இப்போ எல்லாம் போட்டாச்சு. எல்லாத்தோட பேலன்ஸும் கால்குலேட் பண்ண போகிறோம். கால்குலேட் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் போட போகிறோம். கால்குலேட் பண்ணிங்கன்னா 19,7,000, 57,000, 30,000 வருது. இதில் 5,000 லெஸ் பண்ணிங்கன்னா 92,000 வீணாக்கும், 56,000 பிஎல்க்கும், டெரிக்கு 30,000. ஓகேவா, இதை நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போடுவோம். பை பேலன்ஸ் பி பை 92,000, 56,000, 30,000. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கேஷ் அட் பேங்க் போடுறோம். கேஷ் அட் பேங்க் பாருங்கள், பர்டிகுலர் ருபீஸ் போட்டுங்க, பர்டிகுலர் ருபீஸ். ஓகே, இப்போ என்ன ஃபஸ்ட்டு போட போகிறோம், அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடுவோமா. இப்போது கேஷ்ங்கிறதுனால டெபிட் சைடு டு பேலன்ஸ் பி/டி. அது எங்கேருந்து எடுத்தோம், நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்களே, அதில் கேஷ் அட் பேங்க்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா, அசட் சைடு. அப்போது அதில் எவ்வளோ இருக்குது, அதுதான் வந்து என்ன ஆகுது, ஓப்பனிங் பேலன்ஸாக போடுவோம் 30,000. அதை அப்படியே என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகேவா, 30,000 என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எங்கெல்லாம் பேங்க் இருக்கோ அந்த என்ட்ரி எல்லாமே என்ன ஆகும், கேஷ் அட் பேங்க்கில் வரும். இந்த கிரெடிட் சைடு பாருங்கள், பை பேங்க் அக்கௌண்ட் டெரியில் 30,000 இருக்குது. அப்போது இங்கே எந்த சைடு போகும், இங்கே கிரெடிட் இருந்துச்சுன்னா அங்கே டெபிட் சைடு யாரோட கேபிட்டல், டு டெரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000. ஓகே, அதே மாதிரி குட்வில் ஷேர் பண்ணோம்ல, பை பேங்க் அக்கௌண்ட்னு 5,000, 1,000 வீணாக்கும் பிஎல்க்கும். இது அப்படியே வந்து என்னாகும், கேஷ் அட் பேங்க்கில் வரும். டு வீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000, டு பிஎல் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,000. வேறு எங்கே பேங்க் இருக்குன்னா டெபிட் சைடு வந்து வித்ட்ரா என்ட்ரி போட்டோமா, அதையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்கே டெபிட்டில் இருக்கிறதுனால அந்த சைடு கிரெடிட்டில் டு வீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000, டு பிஎல் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,000. ஓகேவா, இப்போ எல்லாமே போட்டாச்சு. கால்குலேட் பண்ணிங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ வருது, கேஷ் அட் பேங்க் 60,000 வருது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸ் ருபீஸ் போட்டுங்க, அசட்ஸ் ருபீஸ். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் வீணா, பிஎல், டெரி 3 பேருக்கு தான் போடணும். 3 பேரோட க்ளோசிங் இங்கே இருக்குது, 92,000, 56,000, 30,000. இதை அப்படியே எடுத்து அவங்க கேபிட்டலுக்கு நேராக என்ட்ரு பண்ணிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டை நம்ம ஏற்கனவே போட்டோம். பட் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க, 1,000 வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம இங்கே காட்டணும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் வந்து 10,000ல் 9,000 லெஸ் பண்ணிடுச்சா 1,000 வந்து 1,000 தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம காட்டணும். இங்கே எப்போதுமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து டபுள் இதில் வரும், எந்தெந்த அக்கௌண்ட் டபுள் அக்கௌண்ட்டில் வரும். ஒன்றே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இல்லை பேலன்ஸ் ஷீட்டில் வரும், இல்லை கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட்டு சண்டே கிரெடிட்டாஸ் இருக்காங்க. சண்டே கிரெடிட்டாஸ் 10,000, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, அதனால் அப்படியே 10,000 என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு அசட் சைட் பாருங்கள், பில்டிங்ஸ் வந்து 60,000, இதுக்கும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, அதனால் அப்படியே 60,000 என்ட்ரு பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட்டு மெஷினரிக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாதனால 30,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, டெட்டாஸ் பாருங்கள் 20,000 எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஓகேவா, அதனால் டெட்டாஸ் என்ன பண்ணுறோம், அப்படியே 20,000 என்ட்ரு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்குக்கு 10,000 இருக்குது. அதுக்கு டெப்ரிஷியேட் ஆனது 20%. அப்போது அதை லெஸ் பண்ணி தான் போடணும். ஸ்டாக் 10,000னா அதில் வந்து 20% கண்டுபிடிச்சது 2,000. அது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் 8,000. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். ரெக்கார்டட் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 11,000 இருக்கா, அதையும் என்ன பண்ணணும், இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 11,000. எப்போதுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தது வந்து 2 அக்கௌண்ட்டில் வரும். ஒன்று ரீவேல்யூஷனில் வரும், ஒன்று பேலன்ஸ் ஷீட்டில் வரும். இந்த ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டில் வரும். 2 இடத்துல வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க்கு டோட்டல் நம்ம ஏற்கனவே கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த 60,000 எடுத்து போட்டு ரெண்டத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா டபுள் சைடும் டேலி ஆகணும். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.